வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோவில் HDFC Ergoல ஆப்டிமா செக்யூர் அண்ட் ஆதித்யா பிர்லாவில் ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதில் எந்த பேராமீட்டரில் பெஸ்ட்டாக இருக்குது, யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும், அண்ட் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பையிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். எனக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஓவராலாக 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி கால் பண்ணி சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்துட்டு எதுவும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு சேல்ஸ் பர்பஸ்க்காகவோ எந்த ப்ராடக்ட்டும் நம்ம புஷ் பண்ணுறது கிடையாது. எந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி கரெக்டான சஜஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அப்படி தான் வந்து நம்ம வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறது. யாருக்காச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்களோட சர்வீஸை எடுத்துக்கலாம். அண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிருப்போம். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கம்பேரிசன் முன்னாடி போகலாம். கம்பேரிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கம்பேரிசன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட பேராமீட்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ தெரியாதவங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 100 கிளைம் வருதுன்னா அதில் எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 90 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 100 கிளைம் வருதுன்னா அதில் வந்துட்டு அவங்க 90 கிளைமை செட்டில் பண்ணுறாங்க, 10 கிளைம் அவங்க செட்டில் பண்ணல அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ வந்து HDFC Ergo பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 98% இருக்குது. அண்ட் ஆதித்யா பிர்லா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 95 இருக்குது. இது ரெண்டுமே வந்து லாஸ்ட் 3 yearsோட ஆவரேஜ். இதில் வந்து கிளியர் வின்னர் பார்த்தீங்கன்னா HDFC Ergo தான். ஸோ ஒரு HDFC Ergo 95% அப்படிங்கிறது, 98% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அண்ட் ஆதித்யா பிர்லாவும் ரொம்ப மோசம் கிடையாது, 95 வந்து டீசெண்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC Ergo வந்து அரௌண்ட் 13,000+ ஹாஸ்பிட்டல்ஸும், ஆதித்யா பிர்லா வந்து 12,500+ ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து டைஅப்பில் இருக்கிறாங்க. ஸோ டைஅப்பில் வந்துட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் கூடியும் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இல்லை பர்டிகுலர் கம்பெனியில் வந்து டைஅப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேஷ்லெஸ்ஸாக போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபியூ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்டோட கம்பெனி வந்து டைஅப் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து டைஅப் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், ஈஸியாக அது சார்ட் அவுட் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்மால் டிடிஎஸ் ப்ராசஸ் தான். நான் வந்து ஆல்ரெடி இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டீல் பண்ணுறதுனால ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிலே ஆகுது. அப் டு 3-4 months வரைக்கும் போகிற கேசஸுமே இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து கேஷ்லெஸ்ஸாக போகிறது தான் பெஸ்ட். ஸோ நீங்கள் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு 3-4 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்டை கூட கம்பெனியில் வந்து கூட டைஅப்பாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறது வந்துட்டு என்னோட அட்வைஸு. அண்ட் கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் HDFC Ergoவுக்கு வந்துட்டு 7 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அண்ட் ஆதித்யா பிர்லாவுக்கு வந்து 26 வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த 26 இந்த 7 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பராக பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங் புரியாது. இது எப்படி இந்த நம்பருக்கு டெரைவ் ஆகுறாங்க அப்படின்னா 10,000 கிளைம் வருது, அதில் வந்துட்டு எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறதா இந்த கம்ப்ளைண்ட் வால்யூம். ஸோ HDFC Ergoவுக்கு ஒன்லி 7 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து 10,000 கிளைமில் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வேல்யூ. அண்ட் ஆதித்யா பிர்லாவை பொறுத்த வரைக்கும் 26 அப்படிங்கிறது இவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூமாக இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு HDFC Ergo ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் வால்யூ 7 அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப டாப்பான வேல்யூ. இதை விட கம்மியான கிளைம் வால்யூம் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு சைஸில் இருக்கிற பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் வந்து கிளியர் வின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC Ergo தான். அண்ட் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்கர்ட் கிளைம் ரேஷியோ. ஸோ இந்த இன்கம் கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக ஒரு கம்பெனி எவ்வளவு ப்ரீமியம்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ் நம்ம வந்து பாலிசி வாங்கும்போது ப்ரீமியம் கட்டுறோம் இல்லையா, ஸோ அதான் வந்து ப்ரீமியம்ஸ். ஸோ எவ்வளோ மொத்தமாக கலெக்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க கிளைம் வரும்போது அப்படிங்கிறதா வந்து இந்த இன்கர்ட் கிளைம் ரேஷியோ. இங்கே வந்து HDFC Ergo பார்த்தீங்கன்னா 85% வந்து இன்கர்ட் கிளைம் ரேஷியோவும், ஆதித்யா பிர்லாவுக்கு வந்து 61% இன்கர்ட் கிளைம் ரேஷியோவும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அரௌண்ட் 65 to 75 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ஓரளவுக்கு அந்த கம்பெனி ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் செட்டில்மெண்ட்டும் பண்ணுறாங்கங்கிறது அர்த்தம். HDFC பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்களோட இன்கம்டு கிளைம் ரேஷியோ. ஒரு விதத்தில் பார்த்தா அது நல்லதும் கூட.
பட் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக ஒரு கம்பெனியாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டிப்பாக ஒரு இது பண்ணுது. பட் இருந்தால் கூடயும் ஹெச்டிஎஃப்சி இருக்கும் அப்படிங்கிற கம்பெனி வந்து அதோட பேக்கப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது பேக்கப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அவ்வளோ ஈஸியாக அந்த கம்பெனிக்கெல்லாம் எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆர்கே பிர்லாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இன்கட் கிளைம் ரேஷியோ இல்லை, ஒரு டீசெண்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இன்னும் ஒரு 5 to 10% அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் டீசெண்டாக இன்கட் கிளைம் ரேஷியோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். பட் ஓவராலாக இந்த பேராமெட்ரிக்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோ தான் கிளியர் வின்னர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி எர்கோவுக்கு வந்து செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 lakh ரூபி கவர் எடுக்கிறோன்னா நீங்கள் இமீடியட்டாகவே வந்து இன்னொரு 5 lakh ரூபி அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakh எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 10 lakh வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் பாலிசி எடுக்கும்போது அது வந்து டபுளாக தான் நீங்கள் உங்களுக்கு கவர் கிடைக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அண்ட் ஆர்கே பிர்லாவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இருக்கிற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இவங்களுக்கு இருக்க நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ் வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ கிளைம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, நார்மலாக இந்த நோ கிளைம் போனஸ் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட சம் இஷ்யூ கூட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி பாலிசி எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த வருஷம் கிளைம் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 20%, ஒரு 30% அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களோட ஒவ்வொரு இயரும் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதாவது நோ கிளைம் போனஸ் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்கே பிர்லாவில் ஆக்டிவ் ஒன் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஸோ அதுக்கு பதில் இவங்க வந்து சூப்பர் கிரெடிட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், கிளைம் பண்ணாமல் இருங்க, பட் உங்களோட ஓவரால் சம்மர்ஷோட வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப் டு 500 times. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஓவரால் கவர் வந்து அப் டு 50 lakhs வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். ரூம் ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயும் வந்து உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. ஐசியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லிமிட்டுமே வராது. அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்துட்டு 60 and 180 days வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். கன்சூமர்ஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையுமே வந்து இன்பில்ட்டாகவே வந்துடும். அண்ட் ரீஃபில் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சிங்கிள் இயரில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகும்போது நீங்கள் என்ன சம் அஷ்யூர்ட் வச்சுருக்கீங்களோ அது திருப்பி ரீஃபில் ஆகும். அந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு சேம் டிசீஸ்க்கானாலும் சரி டிஃப்ரெண்ட் டிசீஸ்க்கானாலும் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். பட் இயர்லி ஒரே ஒரு வாட்டி தான் ரீஃபில் ஆகும். பட் ஆர்கே பிர்லாவை பொறுத்த வரைக்கும் சேம் டிசீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபில் ஆகும். பட் வந்துட்டு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதுக்கு டைம்ஸ் கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் வந்து உங்களுக்கு ரீஃபில் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக வருது ஆர்கே பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் நோ கிளைம் போனஸ்லேயே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ கிளைம் போனஸ் வந்து அப் டு 100%. நீங்கள் 10 lakh ரூபி எடுத்துருக்கீங்க அப்படின்னா இயர்லி வந்து 50% வச்சு அப் டு 100 times நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் சரி கிளைம் பண்ணாட்டி இருந்தாலும் சரி உங்களோட ஓவரால் சம் இஷ்யூட் இன்க்ரீஸ் ஆகி 100 times ஆகிடும். ஸோ 10 lakh வச்சிங்கன்னா உங்களுக்கு 20 lakhs ஆகிடும். பட் ஆர்கே பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர்லி நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு 100% வந்து நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து 500% ஆகிறது வரைக்கும். ஸோ அதான் வந்து நம்ம யூனிக் செல்லிங் பாயிண்டில் வந்துட்டு அதை நம்ம பார்த்தோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் ஒன் மேட்ச்சில் வந்துட்டு உண்மையிலேயே அது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் ஒன் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கிடையாது. பட் மெட்டர்னிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஆக்டிவ் ஒன் மெட்டர்னிட்டின்னு ஒரு தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அங்கே உங்களுக்கு இருக்கும். பட் ஆக்டிவ் ஒன் மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கிடையாது. ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் இருக்குது. ஆட் ஆன் பேரண்ட்ஹுட் சொல்லிட்டு ஒரு ரைடர் இருக்குது. அந்த ரைடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வந்துடும். பட் அதில் இருக்கிற பெரிய ட்ராபேக்னா அதில் இருக்கிற ப்ரீமியம் தான். நீங்கள் ப்ரீமியர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து தனியாகவே வந்து மெட்டர்னிட்டிக்கு கவர் எடுத்துகிட்டு போயிடலாம், அதாவது தனியாகவே உங்கள் காசுலேயே செலவு பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு பேரண்ட்ஹுட் ரைடருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு அட்வைஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது. டொமிசிலரி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராடக்ட்லேயும் வந்து அப் டு சம் இன்ஷூர் வந்துடும். டே கேர் ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் வந்துடும். அண்ட் ஓபிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கே பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ச்சில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடர் எடுத்து ஓபிடி ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து ஒரு செர்டைன் லிமிட் இருக்குது. ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு ஓபிடி ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும். பட் அதுக்கும் ஒரு செர்டைன் லிமிட் இருக்குது. டென்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து ஓபிடி டென்டல் கவர் ஆகாது. பட் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் இன்ஜுரி வருது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு டென்டல் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர் பண்ண முடியும். பட் அதில் செர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இண்டிவிஜுவல் ரிவ்யூ போடுற வீடியோஸில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.
உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து உங்களுக்கு 60 and 180 days வந்து ரெண்டு பாலிசிலையும் கவர் ஆகிடும். ஆனுவல் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிமா செக்யூர்லேயும் வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துடுது, ஆதித்யா பிர்லாவிலேயும் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வருது. அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ரைடர் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆப்டிமா செக்யூரில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான். ஸோ இந்த ரைடர் நீங்கள் அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டெட் டைம் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து அந்த ரைடரால் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லிமிட்லெஸ் ரைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் டைமில் நீங்கள் பாலிசி எடுத்து ரினியூ பண்ணிருக்கும் போது ஏதாவது ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பில், மேபி ஒரு 50 lakh, 1 crore, 2 crore அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பில் வந்தாலும் அந்த பில்லை வந்து ஒரே ஒரு பில்லாக வந்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஏபிசிடி ரைடர் சொல்லிட்டு ஒரு ரைடர் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆஸ்துமா, பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ் அதே மாதிரி 4 ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, 2 டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டிசீஸை வந்து இமீடியட்டாக ஒரு 31 daysக்கு அப்புறம் கவர் பண்ணுற மாதிரி அதோட வெயிட்டிங் பீரியடை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆதித்யா பிர்லா பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரைடர் இருக்குது, க்ரானிக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்துமா, ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்லிபிடிமியா, டயபெட்டிக்ஸ் மில்லட்டஸ், குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ், ஒபிசிட்டி ஆர் கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேலேருந்தே உங்களுக்கு இமீடியட்டாக கவர் ஆகிற மாதிரி பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு ரெண்டு பாலிசிலையுமே இருக்குது. பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ரைடர்ஸில் இருக்கிற ப்ரீமியத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ச் தான் கம்பேரிட்டிவ்லி சீப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. அண்ட் நான் உங்களுக்கு ப்ரீமியம் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் வந்து 45 ஏஜ், ஒய்ஃப் 43, 16 வயசில் ஒரு கிட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து HDFC ஆப்டிமா செக்யூரோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 35,203 rupees வருது. இதுவே சேம் அதே சுச்சுவேஷனில் ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு 23,349 rupees தான் வருது. ஸோ சச் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னாலே வந்துட்டு நிறைய பேர் வந்து HDFC எர்கோ போகிறது கிடையாது. HDFC எர்கோ வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரீமியம் ப்ராடக்டாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது வந்து ஒரு 43 ஏஜில் இருக்கிற ஒரு 45 ஏஜில் இருக்கிற ஒரு மேலுக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் வருது அப்படின்னா அவங்க போக போக ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக போயிட்டு வரும். அதை வந்து நம்மளால் கட்டி மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூரை வந்துட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த ப்ரைஸ் இருக்கிறனால தான். பட் HDFC எர்கோ வந்துட்டு நீங்கள் பாலிசி நீங்கள் ஒரு யங்கான ஏஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசி எடுக்கலாம். ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒன்லி 7 தான். அப்புறம் உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98% இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல பாலிசி இருக்குது. உங்களோட ப்ரீமியம் கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு போகலாம். உங்களுக்கு ப்ரீமியம் கட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா டிடக்டிபிள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 rupees, 50,000 rupees அப்படின்னு டிடக்டிபிள் சூஸ் பண்ணலாம். டிடக்டிபிள் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா 1 இயருக்கு நீங்கள் 50,000 rupees டிடக்டிபிள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த 38,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,000 உள்ளாடியே வந்துடும். பட் 1 இயரில் வந்து ஃபஸ்ட்டு 50,000 rupees வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ட்ராபேக்காக அதுக்கு பார்க்கப்படும். கண்டிப்பாக HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் தான் போகணும், உங்களால் ஃபுல் ப்ரீமியம் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிடக்டிபிள் சூஸ் பண்ணி போகலாம். ஆனால் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி காஸ்ட்லி. அதுவும் பேரண்ட்ஹுட் ரைடர்னால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வேறு கம்பெனிஸில் வந்து அதோட நல்ல பெட்டரான மெட்டர்னிட்டி கவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து மெட்டர்னிட்டி போகிறதுக்கான ஒரு டிசீஸும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமா, பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிக்ஸ் வந்து இமீடியட்டாக கவர் பண்ண வைக்கிறது. அதுவுமே வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் வந்து தேர் ஆர் மச் மோர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேக்ஸ், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் வந்து எலிவேட் அண்ட் நிவாபுப்பா ஆஸ்பயர், நிவாபுப்பா ஆக்டிவ் ஒன் ரியர்ஷோ 2.0 இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இதே மாதிரி ஏபிசி டிசீஸை வந்து இமீடியட்டாக கவர் பண்ணுறது மாதிரி இதை விட சீப்பாகவே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அதிகமான ஒரு ப்ரீமியம் கட்ட ரெடியாக இருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் போகலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான பேராமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஆதித்யா பிர்லாக்கு 95 இருக்குது, கம்ப்ளைண்ட் வால்யூம் 26 இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வார்னிங் சிக்னல் தான். பட் இது இருந்தால் கூடயும் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆதித்யா பிர்லா அப்படிங்கிறது நல்ல டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீசெண்டான ப்ரீமியத்தில் ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் வந்து போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.